வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்களின் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் கூட அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. அங்கங்களின் அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் எல்லா வகையிலையுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்போவுமே எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் முக்கியம். பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை. எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு தான் முதலிடம். சரிங்களா? அதாவது தாமரை இதழ் மாதிரி ஒரு நிறத்தில் ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ராஜ குடும்பத்தை பெண் மாதிரி இருப்பாங்களாம். பிறக்கும் போது இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் அந்த மாதிரி நிலைக்கு அவர் சென்று விடுவார். அப்படி இல்லாமல் ஒரு வெளுத்த நிறம் பொன்னிறத்தை பெற்றிருந்தார் அவர் செல்வம் உடையவராக இருப்பார். உடம்பில் ஒரு பச்சை பரவி இருந்தார் கொடூரமான பெண்ணாக இருப்பார். கருமை பரவி இருந்தால் துக்கமுடைய பெண்ணாக இருப்பார். அந்த பெண்ணுக்கு எப்பொழுதும் துன்பமும் துயரமுமே வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நான் சொல்லலை. அங்கங்களின் அதிர்ஷ்டம், சாமுத்திரிகா லட்சணம். உள்ளங்கால்கள் மென்மை வாய்ந்தவராக இருந்தால் சுகபோகியாக உலகத்தார் போற்றும்படியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். உள்ளங்காலில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வியர்த்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி தான் கஷ்ட ஜீவனம், காம இச்சை அதிகமாக இருக்கும். பாதங்கள் தடுத்திருந்தாலும் தேய்ந்திருந்தாலும் அவர் மிக்க ஏழையாக இருப்பார். பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணுக்கால் தெரியக்கூடாது. இன்னைக்கு குவார்டர் ட்ராயர் போடுறாங்க, ஹாஃப் ட்ராயர் போடுறாங்க, சுடிதார் போட்டுட்டு தாங்க. அது கூட இப்போ கணுக்காலுக்கு மேலே இப்போ அதுக்கு முழங்காலுக்கு மேலேயும் வந்துருச்சு. அது நாகரீக காலம். நம்ம அதை பற்றி பேச வரவில்லை. பொதுவாகவே பெண்கள் கணுக்கால் மறையும்படியாக சேலையை, ஆடைகளை உடுத்த வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் கஷ்ட ஜீவனம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள். 90% சயின்ஸ். இது சாமுத்திரிகா லட்சணம், அவ்வளோதான். உள்ளங்கால்கள் பார்த்தீங்கன்னா முரம் போன்று விரிந்தும் கோணலாகவும் கடினமாக இருந்தால் துக்கத்தை தான் அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம கால் விரல்கள் பஞ்சு போலவும் சிவந்தும் ஒரே சீராகவும் உறுதியாகவும் உருண்டையாகவும் இருந்தால் நல்ல யோகத்தையும் போகத்தையும் பெற்றவராவாராம். நடக்கும்போது பூமியில் புழுதியை கிளப்பி கொண்டு நடப்பவர் நன்னடத்தை இல்லாதவராக இருப்பார். கால் விரல்களில் இடைவெளி இல்லாமல் மிக நெருங்கி ஒன்றுக்கொன்று நீண்டிருந்தால் பயங்கரமானவராகவும் நடத்தை சரியில்லாத நபராகவும் இருப்பார்கள். நகங்களில் சொத்தை விழுந்திருந்தால் ஏழையாகவும் கருமையாகவும் இருப்பார்கள். நம்ம நிறைய இருக்குங்க. நான் செலக்டடாக 1-2 மட்டும்தான் நான் சொல்லிட்டு வர்றேங்க. நடை அழகு அப்படின்னு சொல்றாங்க. யானை நடை போல் இருந்தால் பெண் சம்பத்தன வசதி வாய்ப்புன்னு அர்த்தம். பூமி அதிரும்படி நடந்தாலும் நடக்கும்போது உள்ளங்கால்கள் பூமியின் மேல் படியாவிட்டாலும் தரித்திரம் சொல்றாங்க. அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கஷ்ட ஜீவனம் செய்வார். நடக்கும்போது சுண்டு விரல் அல்லது பக்கத்துரில் பூமியில் படாமல் இருந்தால் தவறான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபராக இருப்பார்னு சொல்றாங்க. காலோட கண்ட சதியில ரோமங்கள் காணப்படாமலும் நரம்புகள் தெரியாமலும் குண்டாக பருத்து இருந்தால் சௌக்கியமும் செல்வமும் உடையவர். நரம்புகள் மேலே விகாரமாக தெரிந்தால்
ரோமம் இருந்தாலும் விசேஷமான சதை இருந்தாலும் சதையே இல்லாமல் இருந்தாலும் அப்படிப்பட்ட பெண் மிக்க துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பார். வாழ்க்கையில் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டி வரும். சதை பிடிப்பே இல்லாமல் இருந்தால் விதவை பெண் ஆவார். சிம்பிளாக தான் ஒன்றா சொல்கிறேன் நான். பட்டக்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. பட்டக்ஸ் விசாலமாக இருந்து சதையோடு கூடியிருந்தால் அவள் அந்த பெண் தனமுள்ள பெண்ணாக சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பெண்ணாக இருப்பார். வலது பட்டக்ஸ் இடது பட்டக்ஸை விட சிறியதாக இருந்தால் போக பாக்கியங்களை அனுபவிப்பார். பெரியதாக இருந்தால் தரித்திரத்தை அனுபவிப்பார். இரண்டும் சமமாக இருந்தால் சமமான பெண்ணாக இருப்பார். தட்டையாக இருந்தால் அவள் புருஷனுக்கும் அவள் கூட பிறந்தவர்களுக்கும் மாமன் மாமியாருக்கும் கண்டம் ஏற்படும் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த சிலருக்கு இது உடல் வாகுன்னு சொல்றோம். அந்த உடல் வாகுக்கே சில சாஸ்திரங்கள் சில விஷயங்களை சொல்லுதுங்க. பட்டக்ஸின் மீது சுழி இருந்தால் அவர் பிறரிடம் அடிமை வேலையை செய்து வாழ்வார். தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி தென்பட்டால் கணவருக்கு அவரால் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இடுப்பு சன்னமாக இருந்தால் பலரும் பூஜிக்கக்கூடிய நபராக போக பாக்கியங்களை அனுபவிப்பார். இடுப்பு பெரியதாக இருந்தால் தரித்திரம் விதவை பெண்ணாக இருப்பார். பொதுவாக பெண்களுக்கு இடுப்பு உடுக்கை போன்று இருப்பது சன்னமாக இருப்பதே அதிர்ஷ்டம் நன்மை தரும். ஸ்டமக் வயிறு ரோமங்கள் இல்லாமல் 3 மடிப்புகளோடு கூடி வட்டமாக இருந்தால் மிகுந்த ஐஸ்வர்யத்தை உடையவர். வயிறு பெரியதாக இருந்தால் கஷ்ட ஜீவனம் விதவைத்தன்மை இருக்கும். மிகவும் பெரியதாக இருந்தால் அவருடைய ஆயுள் குறைவாக இருக்கும். தொங்கிக் கொண்டிருப்பது போல காணப்பட்டால் மாமனாருக்கு கண்டம் சம்பவிக்கும். மெல்லியதாக இருந்தால் நீண்டகால வாழ்ந்திருந்து பிள்ளைகளை பெற்று பேரன் பேத்தி காண்பார்கள். வயிறு ஆளிலை போல் ஒட்டி கொண்டு காணப்படுவது மிக மிக நல்லது. பள்ளமாக காணப்பட்டால் கஷ்ட ஜீவனம். தொப்புள் விசாலமாகவும் உட்குழிந்தும் இருந்தும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு சுழி திரும்பி இருந்தால் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிப்பார். சிறியதாக இருந்தால் தனபந்தருடைய மனைவியாக இருப்பார். உள்ளே சுழியும் ரோமமும் தொப்பிலை சுற்றி காணப்பட்டால் பரத்தையாக இருப்பார். மார்பகங்களை பற்றி கூட சொல்றாங்க. வட்டமாக கெட்டியாக பெரியதாக இரண்டும் சமமாக இருந்தால் சொத்து பத்துக்களை உடையவர். இரண்டும் சம பருமனும் உயரமும் திரட்சியும் உடையதாக இருந்தால் நீண்ட காலம் சுமங்கலியாக வாழ்வார். வலது மார்பகம் இடது மார்பகத்தை விட சிறியதாக இருந்தால் எல்லா பாக்கியங்களையும் அனுபவிப்பார். பெரியதாக இருந்தால் கஷ்ட ஜீவனம். கலசங்களைப் போல் வட்டமாக திரண்டு கவர்ச்சியோடு வழினால் சகல சௌபாகியங்களையும் பெற்று பிறந்த வீட்டிற்கும் பெயர் தேடி கொடுப்பார். மார்பகங்களில் அதிக ரோமங்கள் இருந்தால் விதவையாய் கஷ்ட ஜீவனத்தை அடைந்து வம்சத்திற்கு கெட்ட பெயரை கொண்டு வருவார். மார்பக காம்புகளில் மயிர் காணப்பட்டு அதோடு அவை சிறியவையாகவும் வட்டமாக இருந்தால் குலத்தையும் செல்வத்தையும் புகழையும் அளிப்பவராக இருப்பார்கள். மார்பக காம்பின் நுனி கருத்து உருண்டு இருப்பது நல்லது. நீண்டிருந்தால் குடும்ப வாழ்வில் நிம்மதி இருக்காது. காம்பின் நுனி சமமில்லாமல் இருந்தால் நடத்தையில் பிரச்சனைகள் ஏற்படும். மார்பகங்கள் அதிகமாக தொங்கிக் கொண்டிருந்தால் பிள்ளை பேர் இருக்காது. அதிக உயரமாகவும் விரைப்பாகவும் இருந்தால் அவலட்சணம். வற்றி போயிருந்தால் புருஷனுக்கு ஆபத்து. இடுப்பு இல்லாமல் மார்போடு ஒட்டிப்பு இருந்தால் அவளை சேர்ந்தவர்களுக்கு புருஷனுக்கும் ஆபத்து நேரும். அவரிடம் காம சுகத்தையும் பெற முடியாது. நடக்கும்போது மார்பகம் ஆடினாலும் ஒன்றுக்கொன்று அதிக இடைவெளி இல்லாமல் உராய்ந்து கொண்டாலும் அவளும் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது.
மார்பக காம்பின் நீர்ப்பகுதியில் ரோமங்கள் இருந்தால் விதவையாகவோ மலடியாகவோ கெட்ட நடத்தை உள்ளவராகவோ இருக்க வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.